என்னதான் நல்லவனா இருந்தாலும் அகந்தை அகம்பாவம் வந்து கொடுத்துனா கடவுளே சாபம் கொடுத்துருவாரு நம்ம. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா. அகந்தையால் குதிரை ஆனவர். மமதை வந்து கொடுத்துனா நமக்கு பேலன்ஸ் இருக்காது. கிரவுண்டடா இருக்கணும், எப்பவும் கிரவுண்டடா இருக்கணும். ராவண யுத்தம் முடிஞ்சது. ராமர் திரும்பி வந்துட்டார், அயோத்திய ராஜா ஆயிட்டார். அப்ப அவர் ஒரு தினம் அஸ்வமேத யாகம் பண்றார். யாகத்தோட முடிஞ்சிருத்தோன்னு குலகுரு வசிஷ்டர், சேவனர், இன்னும் நிறைய ரிஷிகள், பெரிய ரிஷிகள்லாம் அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அவளுக்கெல்லாம் மரியாதை பண்ணு. நாட்டின் பல பாகங்களிலிருந்து 64 அரசர்கள் தங்கள் ராணிகளுடன் யாகத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் அஸ்வமேத யாக குதிரைக்கு அபிஷேகம் செய்தார். அவர்கள் அனைவரும் அஸ்வமேத யாக குதிரைக்கு அபிஷேகம் செய்தார். அதைத் தொடர்ந்து லக்ஷ்மணன் ஊர்மிளா, பரதன் மாண்டவி, சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தி போன்றவர்களும் அந்த யாக குதிரைக்கு அபிஷேகம் செய்தார். கடைசியாக ராமர் குதிரைக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தார். இதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ராமர் அஸ்வமேத யாகம் பண்றார் ராஜா ஆனப்புறம் அப்படின்னா, அந்த சீதை மேல அந்த வண்ணா கதை சொல்லி வண்ணா மேல சந்தேகப்படுறான்னு சொல்லி ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். அதனாலதான் ராமர் மட்டும் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ஒரு வித்தியாசம் பார்க்கணும். நம்ம மனுஷாளுக்குள்ள ஒரு அகம்பாவத்தை பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், கோவில்ல இல்ல எங்க ஒரு ஃபங்க்ஷன்லயுமே இருக்கிறதுலே பெரிய மனுஷன், பணக்காரன், நிறைய கைங்கரியம் பண்றவன், அவளுக்கு தான் நம்ம முதல் மரியாதை பண்ணணும். அவளை விட்டு தான் ஒரு காரியம் பண்ண சொல்றோம், ஒரு அபிஷேகமோ ஒரு மாலை போடுறதோ. பட் இங்க எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல வந்திருக்கிறவாள்லாம் மக்கள் பண்றா, அதுக்கப்புறம் வந்திருக்கிற ராஜாக்கள் ராணிகள்லாம் பண்றா, அதுக்கப்புறம் ராமரோட தம்பிகள் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் பண்ணின அப்புறமா கடைசியா ராமர் குதிரைக்கு அபிஷேகம் செய்யறார். பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தர் கிரவுண்டடா இருக்கணுங்கிறது இந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டியில நமக்கு புரிஞ்சுக்கலாம். அப்ப அவர் ராமர் அந்த குதிரைக்கு அபிஷேகம் பண்ணின உடனே ராமரோட கை அந்த குதிரை மேல பட்டும் இல்லையா, பட்ட உடனே அந்த குதிரை என்னாச்சு, ஒரு தேவ புருஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுது. ஒரு மனுஷனா, ஒரு கந்தர்வம் மாதிரி வந்துட்டான். அந்த தேவ புருஷன் ராமரை பக்தியுடன் கைகூப்பி வணங்கினான். குதிரை தேவ புருஷனாக மாறியதை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். தன்னை வணங்கிய தேவ புருஷனிடம் ராமபிரான் நீங்கள் யார் என்று வினவினார். தேவபுருஷன் பக்தியுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில், ஸ்ரீராமா, நான் என்னுடைய முற்பிறவியில் ஒரு பிராமணன். கங்கையில் நீராடி நான் என் பாவங்களை நீக்கிக் கொண்டேன். மேலும் ஸ்ரீராமராகிய உங்களை பூஜித்தும் தியானம் செய்தும் புண்ணியங்களை வளர்த்து கொண்டேன். மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய தர்மங்களை பற்றி அறிந்து கொண்டேன். பல வகையான தானங்கள் செய்வதன் சிறப்பை உணர்ந்து கொண்டேன். அதனால் நிறைய தான தர்மங்கள் செய்தேன். அதன் காரணமாக மக்கள் என்னை பெரிய வள்ளல், தர்மகர்த்தா, தர்மாத்மா, தர்மவான் என்றெல்லாம் புகழ்ந்து பேசினார்கள். அதனால் அந்த புகழ் போதை என் தலையில் ஏறியது. அது என் கண்ணை மறைத்தது. அதனால் புனிதத்தையும் சத்தியத்தையும் மறந்து விட்டேன். மது குடித்தவனுக்கு கூட சிறிது நேரத்தில் போதை தெளிந்துவிடும். ஆனால் புகழ் போதையில் மயங்குபவனுக்கு புத்தி தெளிவு பெறவே செய்யாது. தெளிவு பெறவே செய்யாது. எனவே நான் புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும், உலக நன்மைக்காக அறச்செயல் செய்ய வேண்டும் என்பதை மறந்து மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே தான தர்மங்கள் செய்ய ஆரம்பித்தேன். அதுவரையில் எளிமையாக வாழ்ந்த நான் ஆடம்பரமாகவும் வாழ ஆரம்பித்தேன். அத்துடன் உலகமே புகழும் வகையில் ஒரு பெரிய யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். நான் நினைத்தபடியே பெரிய அளவில் முயற்சிகள் செய்து யாகம் செய்ய ஆரம்பித்தேன். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. கர்ம வினையிலிருந்து யாரும் தப்பவும் முடியாது. விதி வழி மதி செல்கிறது. விதியை மதியால் வெல்லலாம் இல்ல, விதி எப்படி இருக்கோ அந்த வழியில தான் மதி போகும். விதியை வெல்ல முடியாது. உலக நன்மைக்காக செய்ய வேண்டிய யாகத்தை மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று செய்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் என் அருகில் ஒருவர் வந்து, துர்வாச முனிவர் யாகம் நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார். அதை கேட்டதும் நான் துர்வாச முனிவரை வணங்கி வரவேற்று உரிய மரியாதைகளுடன் யாகசாலைக்கு அழைத்து வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்போது நான் பெரிய யாகம் நான் நடத்துகிறேன் என்ற அகங்காரத்தில் அவர் வருகையை பொருட்படுத்தவே இல்லை. துர்வாச முனிவர் யாகசாலைக்குள் வந்தார். அங்கு அவரை வரவேற்பதற்கு யாரும் இல்லை. யாகம் நடத்துபவர் இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். கோபக்காரனார். அவர் தான் பயங்கர கோபக்காரன், முழுக்கன கோபம் வந்துடும். கோபக்காரரான அவர் யாகத்தை நான் தான் நடத்துகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு என் ஆடம்பரத்திற்கு சரியான அடி கொடுத்தார். என்னை நோக்கி, உனக்கு ஆணவம் தலைக்கேறி இருக்கிறது, அதனால் தான் நீ உன்னை போல் இப்படி ஒரு யாகத்தை வேறு யாரால் செய்ய முடியும் என்று நினைக்கிறாய். அதுதான் குதிரை போன்று மதர்த்து நிற்கிறாய், அதனால் நீ ஒரு குதிரையாக மாறுவாய் என்று சாபம் கொடுத்தார். அதை கேட்டு நான் பயந்து விட்டேன். என்னுடைய அகந்தை என்ற பெரிய காடு அவரது சாபம் என்ற காட்டுத்தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டது. அவரது திருவடிகள் வீழ்ந்து வணங்கி, நான் பணிவுடன் செய்ய வேண்டிய யாகத்தை ஆணவத்துடன் செய்தேன். மேலும் அகந்தை காரணமாக உங்களை உரிய முறையில் வரவேற்கவும் தவறிவிட்டேன்.
என்னை மன்னித்து அருள் புரியுங்கள் என்று மன்றாடி வேண்டினேன். மனம் இறங்கிய முனிவர், நீ ஸ்ரீராமரை தியானம் செய்யும் ஒரு ராமபக்தன், அதனால் உன் பிழையை மன்னித்து உனக்கு நற்கதி கிடைப்பதற்கு ஒரு வழி சொல்கிறேன். நான் கொடுத்த சாபத்தின்படி நீ ஒரு குதிரையாக மாறுவாய். ஆனால் ஸ்ரீராமர் மீது நீ செய்த தியானம் ஒருபோதும் வீணாகாது. அது உன்னை நிச்சயம் காப்பாற்றும். எதிர்காலத்தில் ஸ்ரீராமர் ஒரு அஸ்வமேத யாகம் செய்வார். அப்பொழுது நீ யாக குதிரையாக இருப்பாய். யாக பூஜையின் முடிவில் ராமரின் திருக்கரங்கள் உன் மீது படும். அப்பொழுது நீ சாபம் நீங்கி தேவனாக மாறுவாய் என்று அனுகிரகம் செய். துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தின்படி நான் அஸ்வமேத குதிரையாக இருந்ததால் இப்பொழுது தங்களின் திருக்கரங்கள் என் மீது படும் ஒரு மகாபாகியம் எனக்கு கிடைத்தது. அது என்னை தேவனாக்கி இருக்கிறது. நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். ராமரும் அவனை ஆசீர்வதித்தார். அப்போது ஆகாயத்திலிருந்து ஒரு தேவலோக விமானம் அங்கு வந்து இறங்கியது. தேவபுருஷன் அதில் அமர்ந்து தேவலோகம் சென்றான். அந்தணன் அகங்காரத்தால் தன் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டான் என்பது உண்மைதான். என்றாலும் அவன் செய்த ராம தியானம் அவனுக்கு சொர்க்கலோக வாழ்வை பெற்று தந்தது. நம்ம எல்லாரும் கிரவுண்டடா இருக்கணும். அகம்பாவம் வரப்படாது, ஆணவம் வரப்படாது, என்னாலதான் எல்லாம் அது வரப்படாது. ராமநாம சொல்லுவோம், ராம 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 சொல்லுவோம். எப்பவும் ராம தியானம் பண்ணுவோம். அந்த பகவான் அருள் நம்மளோட எப்பவும் இருக்கு. வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.